பிரைஸ் எல்லாம். இன்றைய வேத தியானம் சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கோ அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பியிருக்கப்படும் போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கிருபை எப்படி கிடைக்கும், அந்த கிருபை இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அநேக காரியங்கள் கிருபை கொடுத்து நாம் வாசிக்கப்படும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே 8ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபை கிடைக்க காரணம் அவருடைய வாழ்நாளில் அந்த கிருபை பெற்றுக்கொண்ட நோவா எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து 9ஆம் வசனத்தை வாசிக்கப்படும் போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். அந்த பொல்லாத ஜனகத்தின் மத்தியிலும் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தான், ஒரு நீதி உள்ள உத்தமம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். அது மாத்திரமல்ல, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார், தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தார். எப்பொழுதும் தேவன் நோக்கி பார்க்கிற அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. தொடர்ந்து நம்ம வாசிப்போமானால், தேவன் நோவாவுக்கு பேடை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னாரோ 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமாய் கூட அந்த செய்து முடித்ததுக்கு அப்புறம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசிங்கள், இந்த சன்னதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொன்னார். கர்த்தருடைய கிருபை அவர்களை அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக அவர்களை பாதுகாக்கும்படியாக உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, நீங்கள் யோபின் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்போமானால் சாத்தான் கேட்குறாரு, நீ அவனை சுற்றிலும் வேலையடிக்கவில்லையா? காரணம், யோபை சுற்றிலும் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டிருந்தது. யோபு கர்த்தரை நம்பியிருக்கிற நிமித்தம் அவருடைய கிருபை யோபின் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருந்தனால சாத்தான் கேட்ட கேள்வியா. இந்த நாட்களிலுமாய் கூட கர்த்தரை நாம் நம்பியிருக்கப்படும் போது அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. அதாவது அவருடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிறது தான் இருக்கிறது. இந்த வசனத்தின் நிமித்தமாய் கூட இதை நம்ம பிடித்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் தேவனோடு கூட நீதிமான உத்தமனமாக இருந்து சஞ்சரித்து அவர் சொன்ன வாரியங்கள்லாம் நம்ம செய்து முடித்து வாழ்வோமானால் நோவா யோபுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் கிருபை நமக்கும் பாதுகாக்கிறதா இருக்கிறது, நம்மையும் சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.